Exercise 7.8, question number 9. Find the dimensions of the largest rectangle that can be inscribed in a semicircle of radius or centimeter. ஸோ அதாவது ஒரு செமிசர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிளோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ அதோட லார்ஜஸ்ட்டு ரெக்டாங்கிளாக இருக்கும்போது அதோட டைமென்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே லார்ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே மேக்ஸிமங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது அதோட டைமென்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைமென்ஷனுங்கிறது லென்த் அண்டு பிரெத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸு ஒய் பிளேனு, அதே போல் இது செமி சர்க்கிளில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். இது எக்ஸ்னால் இது எக்ஸு, ஓகே. இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஆங்கிள் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா டீட்டா மேக் பண்ணோம், ஓகேவா? ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் 7 மாரி தான். ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். Solution: let 2x y be the length and breadth of the rectangle. ஸோ இது 2x y, ஓகேவா? ஸோ இது லென்த்து பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஒய் ஸ்கொயர் தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் go to the right side. ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. ஸோ எல் இன்ட்டு பினா இது 2x இன்ட்டு ஒய். ஓகே. ஸோ இப்போ இங்கே 2x இன்ட்டு ஒய். ஸோ ஏ ஈக்குவல் டு 2x அப்படியே வரும். ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். இங்கே வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் பவர் 4ன்னு வரும். ஓகே. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2xன்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளுக்கு 4ங்கிறது ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ பவர் வந்து 1 சப்ராக்ட் ஆகும். இப்போ -4 எக்ஸ் பவர் 3. ஓகே. ஸோ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து 0ன்னு எடுத்துங்க. தட் இஸ் இம்ப்ளைஸ். ஸோ இது 0னா இந்த டேர்ம் வந்து 0 எடுத்துக்கணும். அப்போ 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 4 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ 4ங்கிறது ரைட் சைடு போகும்போது 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் 2x. ஸோ இது நெகட்டிவ் டேர்ம் இருக்குது, ரைட் சைடு போகும்போது பாசிட்டிவ் டேர்ம் ஆகும். ஸோ இப்போ 4x கியூப். ஸோ இந்த 4க்கும் 2 கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். இந்த எக்ஸுக்கும் இங்கே ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். ஸோ இதில் 2ங்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 2. இதில் இந்த எக்ஸோட வேல்யூ அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் பை இங்கே வந்து ரூட் 2ன்னு வரும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது. ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து இன்னொரு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ 4 அப்படியே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த 2x பண்ணும்போது நம்ம 2 மட்டும் வரும். மைனஸ் இந்த 3ங்கிறது ஃப்ரண்ட்டில் வரும். 4 3 is 12. ஸோ -12 எக்ஸ் ஸ்கொயர் when x ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ரூட் 2 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2r ஸ்கொயர் மைனஸ் 12. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் பை இங்கே ரூட் கேன்சல் ஆகிடும் பை 2 மட்டும் வரும். ஓகே. ஸோ 4 இன்ட்டு 2r ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். ஸோ 6r ஸ்கொயர். ஓகே. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு -4r ஸ்கொயர்னு வரும். ஸோ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0. ஸோ இப்போ லெஸ் தென் 0 இருக்கிறதால இது மேக்ஸிமம். ஓகேவா? when x ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2 f of x is maximum. So x equal to r by root 2
ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் மேக்ஸிமம் சொல்லிச்சு. நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைமென்ஷன் மீன்ஸ் லென்த் அண்ட் பிரெத் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2x எடுத்தோம். ஓகே, ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக r/√2. ஸோ இந்த 2 வந்து √2 இன்ட்டு √2 ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ √2 இன்ட்டு √2 r/√2. ஸோ இங்கே √2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா √2 r சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ ஒய்யோட கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா √r² - x². ஸோ √r² - x² இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இப்போ r² இங்கே ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ /2 மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே √2r² - r²/2ன்னு வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு r²/2ன்னு வரும் ஸ்கொயர் ரூட்டில். ஓகே, ஸோ இப்போ இது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே √2ன்னு வரும். ஓகே, இது r/√2 சென்டிமீட்டர். லிட்டர். ஸோ அதே கான்செப்ட் தான் ஏற்கனவே 7th சொன்னோம் இல்லையா. இங்கே r cos θ எடுத்துங்க, r sin θ எடுத்துங்க. ஏற்கனவே வந்து 10 cos θ 10 sin θ எடுத்துவோம் கொஸ்டின் நம்பர் 7ல். ஓகேவா, இங்கே வந்து r ரேடியஸ் வந்து rன்னு கொடுத்துருக்கிறதால r cos θ r sin θ எடுத்துங்க. ரேடியஸுங்கிறது r. Let 2x y be the length and breadth of the rectangle. ஸோ rங்கிறது ரேடியஸ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து எடுத்திங்கன்னா 2x ஈக்குவல் டு 2xக்கு பதிலாக r cos θ. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு r sin θ. ஸோ இது equation 1ன்னு எடுத்துங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ங்கிறது a ஈக்குவல் டு 2x, அதாவது l இன்ட்டு d வரும் இல்லையா. அப்போ 2x இன்ட்டு y. ஸோ இங்கே 2x இருக்கு இல்லையா. 2xக்கு பதிலாக 2r cos θ, yக்கு பதிலாக r sin θ. ஸோ r என்னது r² வரும். 2 cos θ sin θ வரும். 2 cos θ sin θங்கிறது sin 2θ. ஓகேவா, ஸோ இப்போ a of t ஈக்குவல் டு r² sin 2θ. இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். a dash of θ ஈக்குவல் டு r² cos 2θ பண்ணும்போது நம்மளுக்கு sin 2θ பண்ணும்போது நம்மளுக்கு cos 2θ. எகைன் இந்த 2θ பண்ணும்போது 2ன்னு வரும். இது a dash of θ வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2r² cos 2θ ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து 2rங்கிறது ரைட் சைடு போது 0 வேணும். ஸோ இப்போ cos 2θ ஈக்குவல் டு 0. ஸோ உங்கள் காசு எதில் 0ன்னு வரணும் π/2ல் வரும். அதாவது 90 டிகிரியில் வந்து 0 வரும். ஸோ இப்போ 2θ ஈக்குவல் டு π/2. ஸோ இந்த 2 ரைட் சைடு போகும்போது π/4 ஆகும். ஸோ θவோட வேல்யூ π/4. ஸோ இந்த a டேஷை வந்து அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு θ. ஸோ அப்போ a டபுள் டேஷ் ஆஃப் θ ஈக்குவல் டு 2ங்கிறது ஃப்ரண்டில் வரும். ஸோ 2r² இன்ட்டு cos 2θ பண்ணும்போது -sin 2θ. அகைன் 2θ பண்ணும்போது 2 மட்டும் வரும். ஸோ இப்போ -2 + 4 r² sin 2θ. ஸோ when θ ஈக்குவல் டு π/4, இங்கே π/4ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ a டபுள் டேஷ் ஆஃப் π/4 ஈக்குவல் டு -4 r² sin 2θக்கு பதிலாக π/4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் கீழே 2 இருக்கும். ஸோ அப்போ sin π/2 இருக்கும். sin π/2ங்கிறது 1. இப்போ -4 r² இன்ட்டு 1. ஸோ இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி <0. ஓகேவா, ஸோ <0 இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ when θ ஈக்குவல் டு π/4, a of θ is maximum. ஸோ θ π/4 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் மேக்ஸிமம். ஸோ equation 1 எடுத்துங்க. ஸோ equation 1ல் 2x எடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ 2x ஈக்குவல் டு 2r cos θவுக்கு பதிலாக π/4. இந்த 2 எப்படி ரைட் பண்ணலாம்னா √2 இன்ட்டு √2ன்னு ரைட் பண்ணலாம். ஆர் cos π/4ங்கிறது 1/√2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க. கேன்சல் பண்ணும்போது √2 r சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகே, √2 r சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒய்ன்னு பார்த்தீங்கன்னா r sin θ வரும். θவுக்கு பதிலாக என்னது π/4. ஸோ r sin π/4ங்கிறது 1/√2. ஓகே, ஸோ இங்கே r/√2ன்னு வரும்.
So dimension of rectangle are root 2 or centimeter and r by root 2 centimeter.